முதலாவதாக கர்த்தரே நம்முடைய நல்வாழ்வுக்காக நம்மளை சோதிக்கிறாரு. அப்பவும் ஆண்டுடைய உதவி நமக்கு கிடைக்க ஜெபிக்கணும். ரெண்டாவது, சில சோதனைகள் அசுத்த ஆவி மூலமாக, சாத்தான் மூலமாக வந்து நம்மளை சோதிக்கும். மிகுந்த ஜெபத்தோடு இருந்து அதை ஜெயிக்க நம்மளை பலப்படுத்திக்கணும். மூன்றாவது சோதனை எப்படி வருதுன்னு சொன்னால், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் வேத வசனத்துக்கு உள்பட்டு இருக்கணும். ஆண்டவருக்காக பரிதாபப்படக்கூடாது, அவனுடைய பணியை செய்யணும். கடைசியாக நாத்தான் மூலமாக நல்ல அறிவு பெற்று அந்த சோதனையில் விழாதபடிக்கு தேவன் காப்பாற்றினார். நம்ம ஜெபிப்போம். உங்களையும் ஆண்டவர் தான் காப்பாற்றணும், என்னையும் ஆண்டவர் தான் காப்பாற்றணும். நம்ம ஆண்டவர்கிட்ட விலகி போயிருப்போம். பரவாயில்ல, அந்த நாட்களை நம்ம ஆண்டவர்களை அர்ப்பணிப்போம். தேவன் ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு